இங்க இருந்து வேல் அனுப்புறது அப்படி வேலை அனுப்புறது இங்கேருந்து அந்த வேலை அங்கே ஒரு தரம் அதை அவர் போகிற வழியும் ஒரு தரம் பார்க்க செல்வச்சென்வி முருகன் ஆலயம் எங்களுக்கு தெரியாது. இந்த கணக்கு புத்தகத்துக்குள்ளேருந்து வெளியில் எல்லாம் போய்க்கல வந்து மேலால தெரியும் அப்படி நாங்கள் வேலை காண மாட்டோம். என் நிதியும் தருவான் செல்வச்சென்னதியான் போகைக்கு வந்து உளுத்தம் புட்டு படைக்கிறது. அது பிறகு வரைக்குள்ள வந்து களைப்போட வருவார்ன்றதுக்காக வந்து போனோடனே அங்கே போய் அவரை சந்திக்க போகிறேன். நான் அதுதான் வந்திருக்கேன், ஆஸ்திரேலியாந்து வந்திருக்கேன். செல்வச்சென்னதியானுடைய அந்த சன்னிதானத்தில் இருக்கிற இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துக்கு வருகிற போதே இருக்கிற நிம்மதிக்கும் அந்த ஆனந்தத்துக்கும் எல்லையே கிடையாது. இன்றைய நாளில் மிக முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரியும், இந்த கதிர்காமத்தினுடைய மகோற்சவம் ஆரம்பமாகிறன்னு சொல்லி இங்கே பல்வேறுபட்ட வழக்கமான முறைகள் இருக்கிறது, பண்பாட்டு முறைகள் அல்லது வழிபாட்டு முறைகளில் கூட சில வித்தியாசமான முறைகள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை இங்கே இருந்து வேல் அனுப்புறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும். இங்கே வழிபாடுகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஐயா அந்த வேலை கொண்டு போய் இந்த மோகன் மடம் இருக்கும், அதுக்கு முன்னால் வரையும் கொண்டு போய் அப்படி வானத்தில் இருக்கிற விஷயம் அது காட்டுக்களால் உகந்த எல்லாம் போய்க்கல வந்து மேலால தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிவிடும். பல்வேறுபட்ட நம்பிக்கைகளோடு நிறைய பேர் இந்த கதிர்காமத்துக்கு இங்க இருந்தான் பாத யாத்திரை ஆரம்பித்திருப்பார்கள். அப்படி போகக்கூடியார்கள் கொடியேறதுக்கு அங்க போய் சேரணும். அதே சமகாலத்துல இந்த வேல் போகும், வேல் போகைக்கு வந்து உளுத்தம் புட்டு படைக்கிறது. அது பிறகு வரைக்குள்ள வந்து களைப்போட வருவார்ன்றதுக்காக வந்து பயத்தந்துவையலும் இளநீரும் படைக்கப்படுறதுன்றது நீண்ட கால மரபா இருக்குது. இந்த தேர்ல கூட இந்த விஷயம் எல்லாம் செய்து வைத்திருக்கணும் சிற்பமாக. இந்த நாள் நடக்கக்கூடிய இந்த வேல் விடுகிறதனுடைய முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். செல்வச்சென்வி முருகன் ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய கோவிலில் வந்து இப்போ உள்ளே பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்கள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு எப்போ வந்தாலும் நிம்மதி தரக்கூடிய நிறைய விஷயம் இந்த நேரத்திலையும் பெறலாம், யாரும் பெறலாம், வழிபடலாம். தங்களுடைய எல்லா விதமான விஷயங்கள் நிற்பதை எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கோவிலில் இருக்கிறது. என் நிதியும் தருவான் செல்வச்சென்னதியான் நம்பிக்கைகள் சார்ந்தக்கூடிய வழிபாட்டு முறைகள் நிறையவே இங்கே இருக்கிறது. வெவ்வேறுபட்ட வழிபாடுகள், அதிலும் குறிப்பாக இந்த வாய் கட்டி பூ செய்கிறது, இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் பார்க்கக்கூடியவாக இருக்கும். அதைவிட மிக மனதுக்கு ரம்யமான அமைதியான மனம் சஞ்சலப்படுகிற போதெல்லாம் முருகனை நாடி வந்தால் அவையெல்லாம் நீங்குகிற ஒரு ஒப்பற்ற பெரும் கோவிலாக இந்த கோவில் திகழ்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். விநாயகர் சந்நிதியில் இப்போ வழிபாடு நடக்கிறது. இதுக்கு பிறகு உள்ளே பூஜை வழிபாடுகள்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகுதான் அந்த வேல் விடுகிற சம்பிரதாயம் இடம்பெறும். ஏராளமான பக்தர்கள் கோவிலுடைய முன்புறத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் வழிபாடுகளை செய்வதற்கு. அதுபோல் இதுக்காக நிறைய பேர் நிறைய இடங்கள்ல தான் தேடி வருவினம். அப்படி பெற்றக்கூடிய ஒரு அருள் மிகுந்த முருகனாகத்தான் இந்த சன்னதி முருகன். அதுலேயும் சன்னதி முருகன் இந்த வேல் அனுப்புகிற விஷயம், இந்த இரவு ஒளியில் கோயில் எப்படி ஜொலிக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மிக நல்லாக நிம்மதி தரக்கூடிய ஒரு சன்னிதானமாக இது இருக்குது. பகலில் சரி இரவில் சரி கதிர்காமருக்கு காட்சி கொடுத்தது போல் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் பல்வேறுபட்ட வழிகளில் எல்லாமே செய்து கொடுத்திருக்கிறார். இது பண்ட காலம் தொட்டு கதிராமம் கொடியேற்ற வேண்டியதுன்னா இங்கே இருந்து வேல் போகிறது, வேலை அனுப்புறது இங்கேருந்து அந்த வேல் அங்கே போய் சென்ற உடனே அங்கே கொடியேறும். அந்த கொடியேறினது பின்னால் பிறகு 15 நாள் திருவிழா நடந்து பிறகு திருவிழா தீர்த்த முடியாது அந்த வேல் இங்கே திரும்ப சன்னதிக்கு வந்து சேரும். உங்களுக்கு தெரியாது இவ்வளோ காலம் நடக்குது ஐயா? நாங்கள் பிறகு முன்னமே இது நடந்து கொண்டு இருக்கு. வேல் ரெண்டே நடக்குது இந்த கோயிலில். வேல் போனால் வேல் போகுமாங்க கதிராமம் போய் சென்றாங்கன்னா அங்கே கொடியேறிய பூஜை நடந்து திருவிழா நடந்து திருவிழா முடிகிற தீர்த்தம் நடந்தோடனே சாமி இங்கே வரும். இல்லை இங்கே என்ன நடக்கும்? இப்போ வேல் புறதுக்கு முதல் முதல் இங்கே நடக்கும் பூஜை எல்லாம் அடையாச்சு நடக்கும். நடந்து என்ன நடக்கும்? பிறகு நடந்து அங்கேருந்து வேலை கொண்டு வந்து அங்கே பூரை மட்டத்துக்கு கொண்டு போய் அங்கே மோகன் மடத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் விடுறது. சிலங்கெல்லாம் கூட்டமாக அறுபது சத்தத்துடன் தேங்காயெல்லாம் வேல் போய்க்க தேங்காயெல்லாம் அடிச்சுட எல்லோரும் அடித்து எல்லாம் வணங்கி எல்லா ஜனங்களும் அப்படியே கூட்டமாக போகும். நீங்கள் இதை பார்த்துக்கிறீங்களா? போவோம். எப்போயாவது பார்த்துக்கிறீங்களா இது வேல் போகிறது? வேலோட புரிகிறோம். அது முருகனை தான் சொல்லணும். நாங்கள் வேலை காண மாட்டோம். அது புறதைத்தான் நாங்கள் வேலாக நினைக்கிறோம். போகிறது வாரதுக்கு அசரீதி தெரியுமா? போகிறது வாரதெல்லாம் அசரீதியல் அது எல்லாருக்கும் தெரியாது. அது முருகனுக்கு தான் தெரியும். அது நடைமுறைகள் அதில் எந்த குறையும் இல்லாமல் வரும். புறம் வந்தோடனே அவரங்க இந்த விலைக்கு
பைத்தந்தூவி எல்லாம் படைக்கிறது இங்கே விலங்கு எல்லாம் வெட்டி வைக்கிறது. அந்த தீர்த்தமாடி வந்து முடிஞ்ச உடனே வேல் திரும்பி வந்து வர களைச்சி வருவார். அதுக்கு விலங்கு எல்லாம் வெட்டி வச்சு பைத்தந்தூவி எல்லாம் படைச்சி அப்படியே அந்த 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 விழா நடந்துகிட்டு இருக்கு. இங்கே போய்க்கு என்ன கொடுத்து விடுறது? கோயிலுக்குள்ளே இன்றைக்கு உளுத்தம்புட்டு இன்றைக்கு வைக்கிறது. உளுத்தம்புட்டு அவிச்சு வைக்கிற இன்றைக்கு வரைக்கான் இந்த பைத்தந்து வேல் இளங்கெல்லாம் வெட்டி வைக்கிறது. வெட்டி வச்சு அவருடைய பண்ட காலம் தொட்டு இந்த பியான கங்கனி நடந்துகிட்டு இருக்கு. எந்த குறையும் இல்லாமல் எம்பெருமான் இடத்துல இந்த 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 ஒரு இந்த ஒரு சம்பிரதாயம் கதிராமத்துக்கும் சன்னதியானுக்கும் இடையில ஒரு தொடர்பாடல் ஒன்று இருக்கு. கதிராமருக்கு தான் கூட்டிக் கொண்டு போனது. வேல் போனதோடு கதிராமரை எல்லாம் கூட்டிக் கொண்டு முருகன் கொண்டு போவாங்க. கதிராம பூஜைகிற முறையெல்லாம் காட்டி எனக்கு பூஜை இந்த மாதிரி செய்யுங்கோட்டு சொல்லி எல்லாம் முருகன் அருள் இந்த கதிராமருக்கு. இந்த கதிராமன் இந்த கோயில் ஸ்தாபர் இருக்கார்ல முதல் பூஜைக்கு வச்சவர் அவரெல்லாம் அங்கே கொண்டு போய் கதிராமத்தில் பூஜை முறை காட்டி கொண்டு வந்து வச்சு எல்லாம் செய்தது. அப்படி தொடர்ந்து அந்த சம்பிரதாயம் நடந்துகிட்டு இருக்கு. முருகன் திருவிழால் எல்லாம் இன்னதே நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அதே வழிபாட்டு முறை நடந்துகிட்டு இருக்கு. விடயனாய் வந்து தான் கதிராமர் ரச்சித்தவர். விடயனாய் இருந்து தான் கதிராமர் ரச்சித்தவர். அதுக்கையும் அந்த கதிராமர் கடல்ல பின்னால் இருந்த கடலில் வீசி மீன் பிடிச்சு கொண்டு வந்தவர். வலை வீசி கொண்டு வந்தவர். அந்த வலை வீசி கொண்டு வந்த நேரத்தில் தான் அவருக்கு காட்சி கொடுத்தது. காட்சி கொடுத்து தான் பெருமானி காட்சி கொடுத்து பிறகு அவரை கதிராமம் கூட்டி கொண்டு போய் பூஜை முறையெல்லாம் காட்டி மற்ற அந்த பூரையமத்தடி தான் அந்த வேல் ஒன்று கொடுத்து வைப்பிச்சது. அப்படியான சம்பிரதாயங்கள் நீண்ட காலமாக நடந்து கொண்டு இருக்குது. அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் முருகன் பெருமானுக்கு நாங்கள் எல்லாம் பக்தர் எல்லாம் உடவுல வந்து இருக்கோம். அவருடைய வேலை அனுப்புறதுக்கு ஏதோ அவருடைய இது கலாச்சாரம். நாளைக்கு நான் இந்த வேலை அனுப்பின உடனே நாளைக்கு முடியாமல் கதிராமம் பயணம். நீங்க போறீங்க? ஓ, கதிராமம் முடிய போறேன். சரி ஐயா. முருகன் இங்கே இருந்தால் போன உடனே அங்கே போய் அவரை சந்திக்க போறேன். நான் அதுதான் வந்திருக்கேன். ஆஸ்திரேலியாந்து வந்திருக்கேன். இதுக்காண்டி? ஓ, அப்போ பெருமான் தான் அவரால் தான் நாங்கள் இந்த மாதிரி நிற்கிறோம். எம்பெருமான் தான் எனக்குள்ள பொல்லாத வருத்தம் எல்லாம் வந்து உடம்பெல்லாம் அப்படி அருணகிரிநாதருக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி வந்து உடம்பெல்லாம் வெந்து புண்ணா கிடந்தோ அதே மாதிரி புண்ணா கிடந்த உடம்பை இன்றைக்கு பொன்னுடம்பாக்கி விட்டுருக்கேன். பொன்னுடம்பாக்கி இன்றைக்கு விட்டுருக்கிறேன்னா சொல்ல என்ன வாயால் சொல்ல முடியாது. அப்படி தலைகள் எல்லாம் சொறி சிறங்காக கிடந்த உடம்பு எம்பெருமான் அருள் கடாச்சத்தால் இன்றைக்கு மனிதனாக வந்திருக்கிறேன். என்ற உயிருக்கு மயக்க மட்டும் இல்லை, என்ற பிள்ளையுடைய வாழ்த்தையும் நான் இது சம்பந்தமாக ஒரு புத்தகம் அடித்து விட்டுருக்கேன். ஆத்தங்கரை என்ற அனுபூதி என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கேன். வெளியிட்டு பெருமானோடு தான் என்னுடைய சேவம். மற்றது ஆஸ்திரேலியாவிலே நான் ஒரு முருகனை வச்சு வழிபடுறேன். வேலை வச்சு அங்கே ஒரு கோயில் வச்சு செய்கிறேன். ஆஸ்திரேலியாவில் வச்சுக்கிறீங்க? ஓ, செய்து இங்கே வராதங்களே அங்கே செய்கிறது. இனி இப்போ நான் இன்றைக்கெல்லாம் நான் அங்கே இருந்தால் அவசியம் வைப்பேன். அவசியம் செய்கிறது. அப்போ நான் செய்யக்கூடிய அது செய்யலை. இப்போ நான் போய் எல்லாம் தீர்றதுக்கு முன்னே நான் போடுவேன். கதிராமத்துக்கு அவசியம் செய்வேன். பேருந்து சன்னதி கொடியேறதுக்கு அவசியம் செய்கிறது. பேருந்து தீர்த்ததுக்கு அவசியம் செய்கிறது. அப்படி அங்கேயும் பெரிய இதெல்லாம் செய்கிறேன் நான். சரி, நன்றி ஐயா. வணக்கம். இந்த வேல் கொண்டு போகிற பாதைகள் எல்லாம் இது போல் விளக்குகள் எல்லாம் எரிக்கப்பட்டு சுட்டி கொளுத்தி அதே மாதிரி தான் இந்த தீப்பந்தம் எல்லாம் கொளுத்தி அப்படித்தான் முருகனை அனுப்புறது. அவர் போகக்கூடிய பாதை கூட இந்த பாதை தான். இந்த இதுக்களால் தான் அப்படி அங்கேருந்து வேல் கொண்டு வந்து அப்படியே வேல் விடுகிற அந்த நடைமுறை இருக்கிறது. மோகன் மடத்து பக்கத்தில் கொண்டு போய் விடுவினம்.
இடத்துல ஏற்றப்படுவது போல தான் இந்த விளக்கெல்லாம் ஏற்றப்பட்டு இந்த பாதை நீளமாக அப்படியே வைத்து முருகனை வழி அனுப்புகிற அந்த விஷயம் எல்லாம் மேற்கொள்ளப்படும். இதுக்கெல்லாம் போய் நம்மளே சொல்லியிருக்கோம். பாருங்கள் எப்படி இந்த நேரத்தில் இந்த கோவில் இருக்குது, கோவிலை சூழ்ந்திருக்கக்கூடிய பக்தர்கள் உள்ளே பூஜை வழிபாடு இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வந்து மிக 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 ரம்மியமாக ஒரு ஆனந்தமாக பக்திமயமாக இந்த இடம் இருக்கிறது. எல்லா இடமும் சிதறு தேங்காய் அடிக்கப்படுகிறது. ஓடிச் சென்று மேலே வந்து அதில் விட்டுட்டு திருப்பி மீளவும் கோயிலுக்கு அவர்கள் ஓடிச் செல்கிறார்கள். போன வீதியெல்லாம் இப்படித்தான் இருக்கும். உள்ளே அதைத் தொடர்ந்து பூஜை வழிபாடுகள் விசேஷமாக இடம்பெறும். வேலோடு ஓடி சென்று வேலை அனுப்பிடக்கூடிய பக்தர்கள்லாம் மீள திருப்பி கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐயாவை நாங்கள் ரெண்டு பேருக்கு கந்தசாமி கோயிலையும் பார்த்துனாங்க.
வேலை வச்சுக்கிறீங்க? தந்தாங்க வச்சிருக்கிறோம். யார் தந்த? நான் என்னோட சின்ன வேல் பூசையில் இருந்த முந்தி வச்சுருந்தேன்னா நான் உகந்தையை போனேன்னா உகந்தையை வச்சு கடற்கரையில் அதை பூசை தெய்வம் கொண்டு செய்துன்றிருக்கு அதில் தூக்கி கொண்டு போட்டு முருகா இதுதான் சரி என்று எழுதிப்பட்டு அது அவிடத்து இலை வர்ற இல்லை இருந்து செய்து கொண்டிருந்தேன். அப்புறம் உகந்த முருகன்ற போய் வேட்டு கேட்டேன் ஒரு வேல் வாங்குவோம். அதில் இங்கே வேல் கொடுக்குறீங்களா நாங்கள் எங்கள்கிட்ட இல்லையண்டு ஏதோ முருகன் ஏன்னா தருவன்டா தருவாரன்ட்டு நான் சுற்றி கும்பிட்டு கொண்டு வர திருப்பி கூப்பிட்டேன் சுவாமி இங்கே வாங்கணும். எங்களுக்கு தெரியாது இந்த எந்த கணக்கு புத்தகத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்தது இந்த அங்கே கொண்டு போங்கணும். அப்புறம் அதை அங்கே பூசையில் வச்சுட்டு கொண்டு தெரிகிறேன். எவ்வளோ காலம் இது நடந்த ஐயா? ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த முறை போயில்லை கதிரவன் தாண்ட? இல்லை இந்த முறை நான் அதுக்காக தான் இங்கே வந்தேன். நான் இல்லை. சரி ஐயா, நன்றி. செல்வச்சின்னதில் வருஷம் கதிர்காமத்துக்கு வேல் அனுப்புறது தான். அந்த வேல் அனுப்புகிற வைபவம் தான் இங்கே நடந்தது. என்ன நடந்ததில்? இங்கே பூச முடிய கதிர்காமம் கொடியேற்றுவதற்காக இங்கே இருந்து வேல் புறப்பட்டு செய்கின்ற அந்த பயண பூசை என்று என்னென்ன செய்யணும் இதில் வந்து அப்படியே உள்ளுக்கு பூசை நடந்து அந்த பூசை முடிய அப்படியே இந்த வேலை கையில் கொண்டு வந்து அந்த சந்தியில் கொண்டு போய் அதை பறக்க விடுறதுன்றது தான் ஒரு பெறாப்பு. கதிர்காமன் நோக்கி போகணும். எல்லாரும் பார்த்துக்கலாம். அப்படி அவர்கள் சிலர் பக்தியோடு நிற்கிறத பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரிய எவ்வளோ காலம் ஐயா நடக்குது? உங்களுக்கு தெரிய காலங்காலமான அது ஒருவருக்குமே தெரியாது. இந்த என்னென்று சொல்கிறேன்னால் இது ஒரு முருகൻ്റെ இது இப்போ உண்மையிலே முருகனுக்குரிய ஆளை கொண்டு வந்து பூசைக்கு விட்ட மாதிரியான முறை தான் இது. வந்து நீ தான் இது செய்யணுமென்று சொல்லி போட்டு போன மாதிரியான ஒரு மரபு அதன்படியே அது நடந்து கொண்டே இருக்கிறது. மக்களும் வந்து ஒரு தரம் அதை அவர் போகிற வழியும் ஒரு தரம் பார்க்கலாம். அதான் உண்மை. யாருக்குமே காட்டி போட்டு போகிற அளவுக்கும். ஆனால் வரைக்கும் அந்த இதெல்லாம் இளநீ அதெல்லாம் படைக்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கேம் வந்து அதுக்கேற்ற மாதிரி படைபடும், பெரியக்கையும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் படைபடும். பயத்து சாப்பாடு தான் இன்றைக்கு போய்க்கேன் நடக்கும். பெரியக்கேன் போகைக்க உளுத்தம்பிட்டு தான் அவற்றை பிரதானம். பயண உணவு எல்லாரும் வரைக்க பயரும் இளநீரும் வரைக்க இங்கே வந்து எல்லாரும் பூட்டி போட்டுருப்போமா. இடையில உள்ளுக்கு கோவிலுக்குள்ள ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டோன்னா உடனே மணி அடிச்சு பூசை வந்துட்டாருண்டு பூசை நடக்கும் இரவில். சரி சரி இங்கே இங்கேருந்து இவர் போய்த்தான் அங்கே குடியேறணும். அங்கேருந்து வந்ததான் இங்கே குடியேறது வேற இது காலங்காலமாக நடந்து வர்றது. இது ஒரு தரம் இதுன்ற உண்மையில குடியேறான்னு சொன்னால் இங்கே எங்கே அந்த ராசவள்ளி ஆனால் அது கூட யாருமே கண்டு கொள்ள இயலாது. அதை கூட நாங்கள் யாருமே உண்மையிலே எங்கே அது இருக்குது எங்கன்றது அது முருகன் விளையாட்டு. எத்தனையோ பேர் இவ்வளோ எல்லாம் நேர்த்தி வந்து ஏறா. இப்போ நாங்கள் கோயில்களில் போனால் ஐயருக்கு இங்கேயும் அப்படி இந்த அங்கே பழைய நேரம் இங்கே ஜன்னதியை பற்றி தெரியாத நேரம் இங்கே வந்து பேர் நட்சத்திரம் கூட சொல்லுவேன். அப்போ ஐயா சொல்கிறேன் நீங்கள் வந்து மனதை கரைச்சி கொள்ளுங்க, இங்கே ஒன்றும் சொல்கிறே இல்லையா. ஆனால் தண்ணி எடுத்து அது இப்போ ஆனி மாதம் மானி பொங்கல் கடல்ல தண்ணி எடுத்து விளக்கெரி. அதனால கண்ணையம்மன் கோயில் பெற்றாப்பள கண்ணையம்மன் கோயிலுக்கும் இந்த சன்னதி முருகனுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு ஒன்று இருக்குதுன்னும் சொல்லப்படுகிறது. இந்த கடல் நீர்ல விளக்கெரிக்கிறது இல்லை அந்த குடம் ஓடி திரியும். கடலுக்கு விடைக்கு ஓடி போய் எந்த இடத்துல போகுது அந்த கோலுதோ அந்த தண்ணி அதை போனோடனே அதை தான் தூக்கணும். வர்றது அப்படியே எரிக்கிறது முருகன்ற விளையாட்டுங்க. இப்போ இங்கே வந்து முழு சனமெல்லாம் மேலே நேர்த்தி வச்சு பெருகுகள். இப்போ மற்ற இடங்களில் ஐயர்மாருக்கு நாங்கள் ஒரு அபிஷேகம் செய்கிறது வண்டி சொன்னால் அவ்வளோ எல்லாம் அங்கே முன்கூட்டியே நடக்கும். இங்கே அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்பிக்கை எளிமையான முருகன். அதனால தான் இப்போ இந்த மாதம் அதில் சரஸ்வதி வாசல்ல ஆண்டியப்பர் குரு பூசி என்ற ஒரு பூசை நடக்கும். அது வந்து அந்த இருக்கிற ஆக்களுக்கு யார் ஆண்டி போல தெரிகிறாரோ அவரை தெய்வமாக வச்சு அதில் அவருக்கு செய்வ உபசாரங்கள் செய்து படைச்சு இதென்ற ஒரு பூசை நடக்கும். அதில் ஆண்டியப்பர் குரு பூசி. சரியா விதமான ஆக்கள் உண்மையிலே இவ்வளோ ஒரு நாளுமே தீர்க்க இல்லாத பிரச்சனையை கூட அவர் அடுத்தவங்க தெரியாமல் தீர்த்து வைப்பார்.
இவ்வளோ நாங்கள் பார்க்க உள்ள நாங்களும் தான் நாங்களும் இவ்வளோ துன்பத்தை கூட இதில் வந்து இவ்வளோ இந்தியாவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவர் தீர்த்து வச்சுக்கிறேன் தீர்க்காமடையில். அதே போல் இங்கே மழமையாக நாங்கள் வெள்ளிக்கிழமையில் டெய்லி வள்ளி வருவோம். வந்தால் பார்த்தா எத்தனையோ பொம்பளைகள் ஆம்பளைகள் எல்லாம் அந்த கூரை மரத்துங்களை அழுது கொண்டிருக்கிறதுகளும் சில குழந்தைகளை கொண்டு வந்து இங்கே நோய் தீராமல் வச்சுக்கிறதுகளும் ஆஸ்பத்திரியில் தீராதது கூட இங்கே முருகன் தீர்த்து வைப்பார். இந்த கடலில் குளிக்கிறதாலே அப்படி இப்படி எத்தனையோ விதம். உண்மையில அந்த சட்டியில் இந்த கேணி தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கிறதுனாலே அந்த தீர்த்த கிணத்து தண்ணி குடிச்சிட்டு கிடக்கிறதுனாலே ஆறால இயலம் எல்லாம் ஒவ்வொரு மனம் நேர்த்தி அதில் உண்மையில தங்கண்ட இதை நிவர்த்தி செய்தவர் அனுபவத்தை கண்டவர்கள் 4 பேருக்கு சொல்லிக்குள்ளே அவர்கள் இன்னும் அக்கள் ஒவ்வொரு தரம் நம்பிக்கைக்கு மாறானே எங்க பிள்ளை இல்லாதவை அப்படி இப்படியாண்டு. அதனால ஒரு காத்திரமான நிகழ்வாக போய் கொண்டிருக்குது. இல்லை ஆனால் யாழ்குடா நாட்டில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கே முதல் போய் அந்த விஷயங்களை அதில் இருந்து எடுத்து சொல்லுற ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு சாதனமாக இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நன்றி ஐயா. சரி.